கரூர் துயரம், யார் மீது அலட்சியம், தீவிரமடையும் விசாரணை, துயரம் நிறைந்த கரூர். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு தமிழ்நாடே ரொம்ப சோகத்தில் உறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அரசியல் களம் பரபரப்பாக இருந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புகளும் நிறைந்திருந்த ஒரு தருணமாக இது இருந்துச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு துயரமான ஒரு நிகழ்வு அரங்கேறி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அப்படியே அந்த ஊரே ஒரு துக்கம் அனுசரிக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறி போயிருக்கு. கரூர் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடே துக்கம் அனுசரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் மாறி இருக்குது. அதற்கு முதல் ஒரே ஒரு காரணம், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்ற அந்த இடம். லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் அபிமான தலைவரை காண வந்து அவருடைய அரசியல் பேச்சை கேட்பதற்காக ஆர்ப்பரித்து கூடிய ஒரு கூட்டத்தால் விளைந்த ஒரு விளைவு அப்படின்னு தான் இதை சொல்ல தோணுது. சோகத்தோட உச்சமாக மாறி போயிருக்கக்கூடிய கரூரில் அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் மேலோட்டமாக இது கடந்து போகணும்ல, சொல்லிட்டு போகணும்ல, அப்படி பார்க்கும்பொழுது திட்டமிட்டதை விட, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டதை விட பல மடங்கு மக்கள் அங்கே வந்து திடீர்னு கூடின கூட்டத்தினால அந்த பேரணி மாதிரி அந்த ஒரு மக்கள் அலை வந்துச்சுல, அதன் காரணமாக திடீர்னு ஏற்பட்ட அந்த திடீர் மக்கள் அலைன்னு சொல்லுவாங்களோ, அந்த கூட்ட நெரிசல், அந்த ஏற்பட்டதோட விளைவு, அந்த நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், போலீஸார், இதெல்லாம் நிலைமை கைமீறி போய் ஒன்றுமே பண்ண முடியாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கு எங்கு பார்த்தாலும் இடிபாடுகளும் கூக்குரலும் பதட்டமும் அப்படியே நிறைஞ்சி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலாக, ஒரு போர்க்களமான ஒரு காட்சி மாதிரியான சூழல் தான் கரூரில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த துயர சம்பவத்தில் நமக்கு கடைசியாக வந்த தகவல் படி கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துருக்காங்க. இந்த 41 பேரில் யார் யார் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 10 பேர் ரொம்ப பிஞ்சு குழந்தைகள், 2 வயசு குழந்தை வரைக்குமே 10 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. 18 பெண்கள் இறந்திருக்காங்க, மற்றவங்களாம் ஆண்கள். 41 பேரில் 10 பேர் குழந்தைகள், 18 பேர் பெண்கள், மற்ற எல்லாருமே ஆண்கள். முதல்ல ஒருத்தர் தான் இறந்தார், 16 பேர் சீரியஸ் இருந்துச்சு, அப்புறம் 4 பேர் டெத்துன்னு வந்தது, அப்புறம் 38, அப்புறம் 39 மாறினுச்சு, 40 மாறினுச்சு, அப்புறம் 41 மாறி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த 41 பேரோட இந்த உயிரிழப்பு நின்றுச்சான்னு கேட்டால் இல்லை, இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்டவர்கள் அங்கே மருத்துவமனைகளை தீவிரமான சிகிச்சை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களும் நமக்கு தெரிவிக்குது. இப்படி குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களே திரண்டு விஜயோட பேச்சை கேட்க வந்ததோட விளைவு இன்னைக்கு ஒரு பெரிய சோகமான, யாருமே எதிர்பார்க்க முடியாத, யாரும் தாங்கிக் கொள்ள முடியாத அப்படி ஒரு துயரமான சம்பவம் கரூரில் நடந்திருக்கு. மீட்பு பணிகளும் விசாரணையும் இப்போ எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. விஜயோட அந்த கூட்டத்துக்கு வந்து இறந்தவர்களுடைய குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு வெளியே கதறி அழுகக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுதே நம்மளுடைய மனசெல்லாம் அப்படியே ஈர்க்கொலையே நடுங்கி போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க அழுகிறத பார்க்கும்பொழுது நமக்கும் அழுக வருது. அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசும் பலகீனமாக இருக்குது. அவங்க ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த 41 பேருடைய குடும்பமும் உடஞ்சி போயிருக்கு. பலரும் கரூர் அரசு மருத்துவமனை, கல்லூரி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் தீவிரமான சிகிச்சை பிரிவுகளையும் பலரும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இறந்த 41 பேரை தாண்டி இன்னும் சிலர் அங்கே தீவிரமாக சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அவர்களை மீட்கக்கூடிய அந்த பணியில், அதாவது மாநாடு முடிச்சுட்டு மயங்கி கிடக்கிறாங்க, அவங்கள எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய போலீஸார், அங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், மீட்பு பணியில் ஈடுபட்டவங்களாம் இரவு பகலும் பார்க்காம காலையில் வரைக்குமே அந்த மீட்பு பணி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டுருச்சு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவங்களாம் சொல்கிறாங்க. அந்த காட்சிகளாக நம்ம வீடியோவில் பார்க்கும்போது எல்லாருக்குமே கண்ணீர் வள வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக தான் அந்த அளவுக்கு இந்த கோர சம்பவம் அப்படியே மாறி போயிருக்கு. இந்த கோர சம்பவம் குறித்து அரசும் காவல்துறையும் தற்போது வரைக்கும் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கூட்டத்தை கையாள்வதில் இருந்த குறைபாடுகள், முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாதது போன்ற பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஏன் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துக்கு கூடினவங்களுக்கு, ஏன் அந்த கட்சி தொண்டர்களுக்கு முதல் கேள்வி வாட்டர் பாட்டில் கொடுக்கலையே அப்படிங்கிற கேள்வி. ஸோ
இந்த இந்த துயரத்துக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அரசு உறுதி அளிச்சிருக்கு. இது தொடர்பான விசாரணைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் விசாரணையுடைய முடிவில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் அதன் தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. குறிப்பாக தமிழக முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர்கள், நம்ம நாட்டோட பிரதமர் மோடி, அதே போல் எதிர்க்கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் உட்பட பல அரசியல் தலைவர்களும் இந்த சம்பவம் குறித்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. நிறைய அரசியல் கட்சிகள் சம்பவ இடத்துக்கு நேரில் போயிட்டு உயிரிழந்த அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு வராங்க. முக்கியமாக உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதி உதவி, காயமடைஞ்சவங்களுக்கு சிறப்பான சிகிச்சை, இப்படின்னு பல்வேறு உத்தரவுகள் ஒவ்வொன்றா அரசு சார்பில் அளிக்கப்பட்டுக்கிட்டே வருது. ஒரு பாடம் இது அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்ல தோணுது. ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது இது. இது வந்து பொதுமக்களை, அதாவது பொதுமக்கள் திடீர்னு கூடக்கூடிய அந்த கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்படி அந்த பொதுக்கூட்டங்களை நடத்தக்கூடிய அமைப்புகள், அரசியல் கட்சிகள் மற்றும் அந்த நிர்வாகத்துறைக்கு இது வந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. எல்லாத்தையுமே தாண்டி ஒரு கூட்டத்துக்கு மக்கள் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது மிகப்பெரிய ஒரு பாடம் தான். இது வரைக்கும் இப்படி நடந்தது இல்லை. 1-2 நிகழ்வுகள் நடந்திருக்கு, நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். பட் இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாக இருக்குது. இந்த ஒரு நிகழ்வாக, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே மக்களுடைய பாதுகாப்பு தான் மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. இந்த துயரம் மீண்டும் ஒரு முறை நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவமாக மீண்டும் 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 உறக்க சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த தருணம் மாறி போயிருக்கு. உயிரிழந்த இந்த 41 பேருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையட்டும். உயிரிழந்த இந்த 41 பேருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைஞ்சு அவங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இந்தியா தமிழ் சார்பாக இந்த தருணத்தில் நாங்களும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். சின்ன பிள்ளைத்தனமாக முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஒரு துயரம் வந்து பெரிய சாட்சியாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்குது. இந்த கரூர் இந்த துயரத்துக்கு யார் அலட்சியமாக செயல்பட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விசாரணை தீவிரமாக போயிட்டுருக்கு. இந்த தருணத்தில் யாரையுமே காயப்படுத்துகிற மாதிரி அல்லது இன்னார் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தாண்டி வதந்திகளை பரப்பாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம கூட ஒரு துணையாக, ஒரு ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்தியா தமிழ் சார்பாக உங்கள் அனைவருக்குமே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.